ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை காலையிலே சாப்பாடு வேலை ஆரம்பிச்சிட்டேன். என்ன சாப்பாடு பார்த்தலாமா? சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு. கமகமன்னு சாம்பார், மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் தாங்க. வீட்டில் எந்த காயுமே இல்லை. காய் விலை, தக்காளி விலை, வெங்காய விலை எல்லாம் ஏறி போச்சு. செம்ம மழை பெய்யுது, கடைக்கும் போக முடியல. ஆனால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சேர்த்துட்டேன். மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயக்கீரைங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வாங்கிட்டு வந்துட்டு செய்யாமல் இருந்துச்சு 2 நாள். இன்றைக்கி செஞ்சணுன்னு எடுத்து கடகன்னு செஞ்சுட்டேன். செம்ம கசப்புக்குங்க. தேங்காய் துருவி போட்டுடணும். நம்ம சாப்பிட்டெல்லாம் குழந்தைங்க சாப்பிடாதுங்க. ஆனால் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெந்தயக்கீரை. மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சுக்கிறாங்க. இப்போ இட்லி வந்தால் குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன் இட்லி. இன்றைக்கி சனிக்கிழமை எங்கள் ஊரில் எல்லோரும் தமிழ்நாட்டு ஃபுல்லாக பள்ளிகளுக்கு லீவ் விட்டாங்க. ஏன்னா ஏதோ புயல் வருது, அதனால் லீவ் விட்டாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம், நம்ம தாய்மாருக்கெல்லாம் லீவ் கிடையாது. காலையிலே எப்பவும் போல் அலாரம் வச்சிச்சு எந்த சாப்பாடு செய்கிற வேலை முடிச்சிட்டேன். எங்கள் ஊர்லலாம் காலையிலேருந்து நல்லா மழை பெய்யுதுங்க. புயல் வரதுனால செம்ம மழை பெய்யுது எங்கள் ஊரில். கேமரா வெளியே காட்ட முடியல, அந்த அளவுக்கு பெய்யுது மழை. அதனால் நான் வந்து எங்கள் தொட்டியில் வச்சுருந்த செடியில் வச்சு வீடியோ வச்சு போடுறேன். மழை காலம் வந்துச்சு. ஊர் ஃபுல்லாக வந்து ஜுரம், குளிர், சளி நிறைய இருக்குது. பார்த்து சேஃபாக இருங்க. பார்த்தாலே தெரியும் நல்லா மழை பெய்யுது பாருங்கள். வெளியே வர முடியல. காலையிலே வந்து ஒரு கிளாஸ் டீ போட்டு குடிச்சிட்டு சாம்பார் வச்சாச்சு, இட்லி வச்சாச்சு. உங்களுக்கு மழை பெய்யுது தெரியுதா பாருங்கள். ஏன்னா இந்த கேமராவில் எனக்கு சரியாக தெரியாது. ஒரு வீடியோ ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியலங்க. பாப்பா விட மாட்டா. மழையில் வந்து நான் வீடியோ எடுக்கும்போது என் கூடயே நிற்கிறா. ஏற்கனவே வீட்டில் எல்லாருக்கும் கோல்டு. நம்ம யாருக்கு என்ன செஞ்சோம், அதனால் பயம் இல்லை. நேற்றே போய் மெடிக்கலில் போய் மாத்திரைலாம் வாங்கிட்டு வச்சிட்டோம் சேஃப்டிக்கு. நம்ம யார் கையை எதிர்பார்க்கறதில்ல, கடவுள் இருக்கிறாரு. நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சு நம்மளுக்கு வந்து முடிவு கிடைக்கலன்னா தான் மற்றவங்கிட்ட போகணும். நம்ம அப்பா அம்மாவோட புண்ணியம் என்றைக்கு இருந்தாலும் நம்மளை தலை காக்கும். யாரும் பயப்படாதீங்க, யாரும் நினச்சி மன வருத்தப்படாதீங்க. இது எனக்குலாம் ஆணுக்கும் பொண்ணுக்கும் தான். மன வருத்தம் யாரும் படக்கூடாது. பார்த்திங்களா மழை எப்படி பெய்யுது பார்த்தீங்களா? செம்ம மழை பிடிச்சிட்டு பாருங்கள். உங்கள்கிட்ட பேசினேக்கிறேன். செம்ம மழை பிடிச்சிச்சு. மழை காலம் பிறந்துச்சு. எல்லாம் பார்த்து சேஃப் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹாட் வாட்டர் குடிங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, கஷாயம்லாம் வச்சு கொடுங்க. 2 நாள் புயல் என்னங்க. உங்கள்கிட்ட பேசும்போது தூரியம் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் செம்ம மழை பிடிச்சிச்சு. எங்களது தென்னை மரத்துனால எங்களுக்கு மழை அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியல. அதனால தான் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். செம்ம மழை பெய்யுதுங்களா? வா, சூப்பராக இருக்குது. இப்போ அழகாக போய் சூடாக ஒரு இட்லி ஊற்றியாச்சு. சாப்பிட்டு மழையில் வந்து சேஃப் பாருங்கள். எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் செடியில் பூத்த பூவை காட்டுறவாங்க. எங்கள் தொட்டியில் பூத்த ரோஜா பூங்க சூப்பராக இது பாருங்கள். முந்தா நேரத்தோ ஒன்று பூத்திச்சு, சாமிக்கு வச்சிட்டோம். இன்றைக்கி வந்து இது பாப்பா, சின்ன பாப்பா கேட்டிருக்கிறேன், அவளுக்கு கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. எல்லாருக்கும் எப்படி போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பியாக இருங்க, மனசை எப்பவும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சோர்வும் நம்மளோட உடம்பு தான் பாதிப்போகிறோம். மழை காலம் வந்துச்சு. குழந்தைங்கள பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.